விவசாய நிலத்தை பிளாட் போட நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பிளான் சக்சஸ். முதல்ல நீங்க விவசாய நிலத்தை குடியிருப்பு நிலமா மாற்றணும். இந்த அங்கீகாரம் இருந்தால்தான் நீங்க அந்த நிலத்தை விற்பனை செய்ய முடியும் பிளாட் போட்டு. அடுத்தது ரெண்டாவதா பாத்தீங்கன்னா உங்க மொத்த நிலத்தோட பவுண்டரியவும் பழைய சர்வே பதிவேட்டின்படி துல்லியமா கண்டறியணும். இதுதான் லே அவுட் போடுறதுக்கு அடித்தளம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க லே அவுட்ல பொது உபயோகத்திற்கு எவ்வளவு லேண்ட் ஒதுக்குறீங்க, அதாவது ஓஎஸ்ஆர் லேண்ட் எவ்வளவு ஒதுக்குறீங்க, அப்புறம் ரோட்டுக்கு நீங்க எவ்வளவு இடம் ஒதுக்க போறீங்கிறத தெளிவா குறிப்பிடணும். இதுதான் நீங்க லே அவுட் அப்ரூவல் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாட்டை பிரிச்சுட்டு அந்த பிளாட்டோட அளவு வந்து துல்லியமா நீங்க அந்த லே அவுட் அப்ரூவல்ல குறிப்பிடணும். அந்த பிளாட்டோட ஒவ்வொரு மூலைக்கும் நீங்க கல் வச்சு குறிக்கணும். அப்பதான் அந்த பிளாட் வாங்க போறவங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க பிளாட் போடுறதுக்கு ஒரு சர்வே பிளான் வந்து ரெடி பண்ணணும். அதாவது நீங்க என்ன சைஸ்ல பிளாட் போடுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்வே பிளான் ரெடி பண்ணிக்கணும். இந்த சட்ட ஆவணம் தான் உங்க ப்ராஜெக்டோட சட்ட பாதுகாப்பை உறுதி பண்ணணும். ஒரு சர்வேயரா நான் அப்ரூவல் முதல் உங்களுக்கு ஃபைனல் சேல்ஸ் வரலையும் பக்கபலமா இருக்கிறேன். என்னோட சேவை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இப்போவே என்ன தொடர்பு கொள்ளுங்க. 9655196558. நன்றி.